மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை வழங்கவும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் வகை செய்யும் சட்ட திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அந்த மசோதா உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் சட்டம் விரைவில் அரசாணையாக வெளியிடப்பட்டு பின்னர் அரசிதழில் அறிவிக்கப்பட்டு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையின் பிரதான பகுதியில் எப்போதும் பரபரப்பாக உள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் 75 வயது பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டது பற்றி விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 30 ஆண்டுகளாக அதே மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்த முத்துலட்சுமி என்ற அப்பெண் மருத்துவமனையின் 6வது தளத்தில் முகத்தில் காயத்துடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்த போலீசார் முத்துலட்சுமியின் தங்கத்தோடு மற்றும் மூக்குத்தியை காணவில்லை என உறவினர்கள் தெரிவித்ததாகவும் கூறினர். 6வது தளத்திற்கு செல்லும் வழியில் உள்ள CCTVயை ஆய்வு செய்து 46 பேர் நடமாடியதாக கண்டறிந்துள்ள போலீசார் கொலையாளி யார் என்பதை விசாரித்து வருவதாக கூறியுள்ளனர். எங்கள் அம்மாவை தேடி மீனாட்சி ஆஸ்பத்திரிக்குள்ளே அலைஞ்சேன். அப்புறம் மேலே மொட்டை மாடியில் தான் எங்கள் அம்மா கூட்டம். அங்கே போய் பார்க்க போனேன். இங்கே பார்க்குறது அந்த பாத்திரத்தில் ஆள் இல்லை. அந்த பக்கம் பின்னாடி பாத்ரூம் முன்னாடி தான் எங்கள் அம்மா வந்து குப்புற மல்லாந்து ஒரு போர்வையை பொத்தி மணிக்கு படுத்து கிடந்தாங்க. நான் தான் போர்வையை விலைக்கு பார்த்து எங்கள் அம்மா மூஞ்சி நசுங்கி மூக்கில் இந்த மூக்குத்தி காதில் இந்த தோடுலாம் அத்து எடுத்திருக்காங்க. இதனால் கொலை செஞ்சாங்களா அதுக்கு கேட்டிங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அட்டெண்டர்கள் வந்து இந்த சரக்கடிக்க அந்த சாப்பாடு சாப்பிட்ற கொள்ள இருந்து இருப்பாங்க உங்களுக்கு. அதை எங்கள் அம்மா வந்து கண்டித்து சண்டை போட்டிருக்கு. அது இவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. அதனால் எதுவும் யாரும் பண்ணிட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. போலீஸார்கள் விசாரித்து வராங்க. ஈரோட்டில் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக புது மாப்பிள்ளையை கடத்திய சென்னையை சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்த ரஷ்யா பானு என்பவருக்கும் சென்னையை சேர்ந்த நிஷான் என்பவருக்கும் கடந்த 4ஆம் தேதி சென்னையில் திருமணம் நடைபெற்றது. மறு வீட்டுக்காக ஈரோட்டில் உள்ள ரஷ்யா பானு வீட்டிற்கு வந்த நிஷான் அருகில் இருந்த மளிகை கடைக்கு சென்றபோது திடீரென மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து காரில் ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது. ரஷ்யா பானு அளித்த புகாரின் பேரில் சேலம் ஆத்தூர் அருகே கடத்தல் காரை மடக்கி பிடித்து நிஷானை மீட்டனர். காரில் இருந்த 4 பேரை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் நிஷான் சென்னையில் ஒரு பெண்ணை காதலித்து பிரிந்ததாகவும் இதனால் கோபமடைந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தூண்டுதலில் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களில் தரவுகளை ஒப்பிடும்போது கடந்த 3 ஆண்டுகளில் அது குறைவாகவே உள்ள போதிலும் குற்ற சம்பவங்களை 0 என்ற நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு வருடம் நானும் எடுத்து பார்த்தேன். கொள்ளைகள் குற்றங்கள் இந்த 3 ஆண்டுகள்ல அதை ஒப்பிடும்போது குறைவா தான் இருக்கு. நானும் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா சரியா அப்படின்னா சரியில்லை. 0 கிரைமா கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய பார்வை, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வேண்டுகோள். சேலம் மாநகரின் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் தெரிவித்துள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் முற்றிலும் தடுக்கப்படும் என்றும் ரவுடிகளின் செயல்பாடுகளை கண்காணித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பது, தடை செய்யப்பட்ட பொருட்களான காஞ்சா குட்கா போன்ற பொருட்களை முற்றிலுமாக ஒழிப்பது, சாலை விபத்துகள் ஏற்படும் உயிரிழப்புகள் தடுப்பது போன்ற விஷயங்களில் சேலம் மாநகர காவல்துறை அதிகமான கவனம் செலுத்தி நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் செயல்பாடுகள் இருக்கும். HS ரவுடிஸ் என்ன மாதிரி செயல்பாடுகள் இருந்தாலும் முற்றிலுமாக தடுக்கப்படும். அவங்களுக்கு பல்வேறு வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். அவங்களுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சௌதாபுரத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பெட்ரோல் விற்பனை நிலையத்தை MP ராஜேஷ்குமார், அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் திறந்து வைத்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றாலம் மெயின் அருவியிலும் 5 அருவியிலும் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் கொட்டியது. அந்த 2 அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது 35 அடி கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது ஆண் குழந்தையை மறுகணமே அவரது அண்ணன் ஃபர்ஹான் கிணற்றில் குதித்து காப்பாற்றினார். 15 வயதே ஆன ஃபர்ஹான் தனது உயிரை பொருட்படுத்தாமல் கிணற்றில் குதித்து குழந்தையை தோளில் சுமந்தபடி தண்ணீரில் மூழ்காமல் பார்த்து கொண்டதால் காப்பாற்ற முடிந்ததாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். பின் தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் கூடையை இறக்கி இருவரையும் பத்திரமாக மீட்டனர். தென் சென்னையில் பல்வேறு குற்ற வழக்குகளை தொடர்புடைய 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு ரவுடிகள் வேட்டையை காவல்துறை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஏ கேட்டகரி ரவுடிகளான கோச் குமரன் மற்றும் பப்ளு சண்முகம் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். பிடிக்கச் சென்றபோது தப்ப முயன்றதில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் இருவருக்கும் மாவு கட்டு போடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் கடந்த 9ஆம் தேதி சுப்ரீம் பட்டா சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஏற்கனவே 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்தார். 95% தீக்காயங்களுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரோஜா என்பவர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. சங்கரவேல் என்ற பட்டாசு தொழிலாளி 90% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி நடைபெற இருந்த தங்கத்தேர் உற்சவம் மழையால் பாதிக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். கோயில் வளாகத்தில் தங்கத்தேர் புறப்பாடு துவங்கும் முன்பு திடீரென கனமழை பெய்ததால் தொடர்ந்து தேரை இழுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது.